சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் ப்ரோமோவுல முத்துவுக்கு இப்ப எல்லா உண்மையுமே தெரிஞ்சிடுது. அதாவது முத்துவோட ஃபோன எடுத்தது, அதாவது திருடுனது பாத்தீங்கன்னா, ரோகிணியோட ஃப்ரெண்ட் வித்யா தான் அப்படிங்கிற மாதிரி உண்மை தெரிஞ்சிருக்கு. ரோகிணி தான் திருடுனாங்க. இருந்தாலும் 2மே ஒண்ணு தானே. எப்படி முத்து கண்டுபிடிச்சாப்ல அப்படின்னா, ஏற்கனவே முத்துவுக்கு டவுட் வந்துருச்சு. ஒரு பொண்ணு அப்படிங்கிறதுனால ஒண்ணு ரோகிணியா இருக்கும். அப்படி இல்லன்னா ரோகிணியோட ஃப்ரெண்ட் வித்யாவா தான் இருக்கும். அப்படின்னு சொல்லி முத்துவுக்கு டவுட் நேரா தாத்தாவோட பேரன், அதாவது இப்ப தாத்தாவா ஒரு பேரன் கிட்ட தானே ஒப்படைச்சிருக்கிறாப்ல. அவங்க நம்பர் இருக்கு இல்லையா? அந்த ஃபோட்டோவ அனுப்புறாங்க. வித்யாவோட ஃபோட்டோவையும், ரோகிணியோட ஃபோட்டோவையும் நம்ம முத்து WhatsAppல அனுப்பி வைக்கிறாப்ல. அந்த ஃபோட்டோவ தாத்தா பார்த்துட்டு, ஆமாம்பா இந்த பொண்ணு தான் அப்படின்னு அடையாளத்தையும் காமிச்சு விட்டுர்றாப்ல. முத்து நேரா பார்த்தீங்கன்னா, வித்யாவ பார்க்கறதுக்கு தான் வராப்ல. வந்தது மட்டும் இல்ல, எதுக்காக என் ஃபோன திருடுன? ஃபோன திருடி அதிலிருந்து எதுக்காக வீடியோவ வெளியிட்டீங்க? அப்படிங்கிற மாதிரி வித்யாவ மிரட்ட ஆரம்பிச்சிடுறாப்ல நம்ம முத்து. சோ வித்யா என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.